இந்த சான்றளிப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நமது அகாடமியினுடைய கோஆர்டினேட்டராக உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான சிறப்பாக செயலாற்றி கொண்டு வருகின்ற சகோதரி அன்சா அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல ஊர்கள்ல இருந்தும் பல மாவட்டங்கள்ல இருந்தும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முகம் தெரியா உறவுகளா இருந்தோம். இந்த நிகழ்வு நம்முடைய உறவை இன்னும் பலப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பல கோர்ஸ்க்கான சான்றளிப்பு நிகழ்வு இப்ப நடைபெற இருக்கிறது. டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ், மாஸ்டர் டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ், தொஹ்ஃபத்துல் அத்ஃபால், இஜாசா இன் குரான் ரெசிடேஷன், இல்லுஸ்ட்ரேட்டட் தஜ்வீத் கோர்ஸ் உடைய பேட்ச் 5, அட்வான்ஸ் குரானிக் அரபிக், மாஸ்டர் அரபிக் கோர்ஸ், இந்த மாதிரி பல கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக பல இடங்கள்ல இருந்தும் நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணி மாஷா அல்லாஹ் இதுக்கான எஃபர்ட் எடுத்து நம்மளை சந்திக்க செய்த அல்லாஹுக்கே அனைத்து புகழும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஒவ்வொருத்தரா வாசிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். சீஃப் கெஸ்ட், ஸ்பெஷல் கெஸ்ட் முன்னிலையில இந்த சர்டிஃபிகேஷன் செரிமோனி நடக்கிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சான்றளிப்பு நிகழ்ச்சியின் துவக்க உரைக்காக நம் நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமியின் ஃபவுண்டர் ஷேக் மதார்ஷா ஃபிர்தௌசி அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அம்மா பாத். பல தூரங்கள்ல இருந்து நீங்க வந்திருக்கக்கூடிய காரணத்தினால தயவுசெய்து சர்டிஃபிகேட்டை கையில கொடுத்துட்டா நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மனநிலையில் தான் சில பேர் இருக்கக்கூடும். என்ற போதிலும் இவ்வளோ நேரம் நீங்க பொறுமை காத்துட்டீங்க. இந்த சர்டிஃபிகேட் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அகமியத்தை, அந்த முக்கியத்துவத்தை நம்மளுடைய மதிப்புக்குரிய விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க அது குறித்து நம்ம இடத்துல பேசுவாங்க. ஸோ அந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கிட்டு போகணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு நோக்கம். இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு ஃபிசிக்கலா இவ்வளோ காலம் 7 வருஷமா ஆன்லைன்ல தான் நடத்திருக்கிறோம். ஒவ்வொரு கோர்ஸ் முடிய 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 நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சில கோர்ஸுகளை இணைச்சு ஆன்லைன்ல தான் நடத்திருக்கிறோம். ஏன் இதை ஒரு பிசிக்கலா நேரடி நிகழ்ச்சியா இதை வைப்பதற்குண்டான நோக்கம் என்ன, காரணம் என்ன என்று யாருக்காவது எண்ணங்கள், கேள்விகள் இருக்கும் என்றால், இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய பல்வேறுபட்ட கோர்ஸ்களை நிறைவு செய்த 300 மாணவர்கள் இருக்கிறாங்க. மொத்தம் பல்வேறு கோர்ஸ்களை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சர்டிபிகேட் பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 300 பேர் இருக்கிறாங்க. அவர்களில் பெண்கள் தரப்பில் ஒரு 50-55 மாணவிகள் என்ன செஞ்சிருக்காங்க, நேரடி நிகழ்ச்சிக்கு வருவதற்காக நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க. மாணவர்கள் தரப்புல ஒரு 10 பேர் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பதிவு செய்திருக்கிறீங்க. பாக்கி கூட 250 பேருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாம கொரியர்ல தான் என்ன செய்ய போறோம், அனுப்ப போறோம். 250 பேருக்கும் கொரியர்ல தான் அனுப்ப போறீங்க. இந்த 50 பேரை மாத்திரம் வரவழைச்சு நேரடியாக சான்றிதழை கொடுப்பதற்குண்டான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய பலத்தை, இதனுடைய சிறப்பை உணர வைக்கணும் அப்படின்றதான். அவங்க கூரியர் மூலமாகவே பெற்றாலுமே கூட நாம படித்த அந்த கோர்ஸுக்கான ஒரு சான்றிதழை ஒரு நேரடி நிகழ்ச்சியில வச்சுதான் என்ன செஞ்சிருக்காங்க, அதை கொடுத்திருக்கிறாங்க, வழங்கி இருக்கிறாங்க. நம்மளால தான் போக முடியல அப்படின்ற மாதிரியாக அவங்களுடைய உணர்வுகள் இருக்குமே தவிர இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கண்டிப்பா அவங்க பெறக்கூடிய அந்த சர்டிபிகேட்டினுடைய அந்த சிறப்பை, அதனுடைய முக்கியத்துவத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பா உணர்வாங்க. உலகம் சார்ந்த பாடங்கள், உலகம் சார்ந்த சில வகுப்புகள், அதை நிறைவு செய்து அதற்குண்டான சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் கோலாகலமா நடக்குது. அந்த அளவுக்கு விசேஷமா நடக்குது. அப்போ மாஷா அல்லாஹ் நாம் நடத்தக்கூடிய இந்த பாடங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே தெரியும். மாஷா அல்லாஹ் தமிழ் உலகத்திலே அறிமுகம் செய்யப்படாத பல பாடங்களைத்தான், பல கோர்ஸ்களைத்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இஜாசா போன்ற கோர்ஸ் எல்லாம் இந்த 2025, 2026 ஆகிய இடைப்பட்ட இந்த காலத்துல என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம துவங்க ஆரம்பிச்சோம். இஜாசா, இஜாசா இன் குரான் ரெசிடேஷன், அதே போன்று இஜாசா தொஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்கிற கோர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சோம். அப்போ இந்த கோர்ஸை நிறைவு செய்யக்கூடிய அந்த மாணவர்களை பொறுத்த மட்டும் அவங்க சாதாரண ஒரு கோர்ஸ் தான் நிறைவு செய்யல. நாம் அந்த கோர்ஸை மாத்திரம் சொல்லல. ஐடிசி என்கிற அந்த கோர்ஸாக இருக்கட்டும், பல மாணவர்கள் வந்திருப்பீங்க, இல்லஸ்ட்ரேட்டட் தஜ்வீத் கோர்ஸ். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு
பெரும் மாற்றங்களை மாஷா அல்லாஹ் தமிழ் உலகத்தை பெருமைக்காக சொல்ல, லா ஃபஹர் பெருமை இல்லாம புகழ் அனைத்தும் அல்லாஹ்வே, அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக, அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நஷ்ருல் இஸ்லாம் என்கிற இந்த கல்வி அந்த ட்ராக் மூலமாக, இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக தமிழ் உலக மக்களுக்கு நம்ம அவங்க அறிந்திடாத பல கோர்ஸ் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம், படுத்திருக்கிறோம், அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸ் அவங்க நிறைவு செய்திருக்கிறாங்க. அதற்குண்டான ஒரு சான்றளிப்பு என்பது வெறுமனே ஒரு ஆன்லைன்ல இருந்துடாம, ஒரு கொரியர்ல அனுப்பிடாம, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடாம, அதை ஒரு கனப்பரிமாணத்தை குறைஞ்சபட்சம் நாம கடத்துவதற்கு யோசிச்சோம். அதனுடைய விளைவால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, வரக்கூடிய மாணவர்கள் வரட்டும், பெருசா தூரமாக இருந்து வர முடியாது, ஏன்னா நம்முடைய பல மாணவர்கள் வெளிநாட்டில் கூட இருக்கிறாங்க. வரக்கூடிய மாணவர்கள் வரட்டும். இப்படிப்பட்ட நிகழ்வின் மூலமாக இந்த படித்த கோர்ஸினுடைய அந்த கனப்பரிமாணத்தை நிச்சயம் உணருவாங்க என்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இது ஒரு நேரடி நிகழ்வாக நாம் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா துவங்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனிமே இது வருடம் வருடம் இப்படியாக பல கோர்ஸ்களை நிறைவு செய்து அதை ஒரு நேரடி நிகழ்ச்சியாக வைத்து சான்றளிப்பு வழங்க வேண்டும் என்கிற ஒரு அவாவில் ஒரு ஆசையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஒரு துவக்க உரையில் இந்த நேரடி நிகழ்ச்சி நடத்துவதற்கான காரணம் என்கின்ற சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்த நிலையில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். வெற்றி என்பது வெறும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, பொருளாதார அல்லது சமூக நன்மைகளை உருவாக்கும் உயர்ந்த லட்சியம். அப்படி அறிவும் நல்லொழுக்கமும் வளர்க்கப்படும் ஒரு அழகிய கல்வி மையமாக நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமி உங்களுக்கு மத்தியில் பணிபுரிவதை குறித்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்குள்ள ஒவ்வொரு ஆசிரியரின் அறிவும் சேவையும் சமுதாயத்திற்கு பெரும் பயனளித்து வருகிறது என்பதை அன்புடன் கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக துஹ்ஃபத்துல் அத்ஃபால் வகுப்பின் பேராசிரியர் உஸ்தாத் அபுல் ஜஸரி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதே போன்று ஒரு சிறந்த அறிஞர்களோட உள்ள இந்த அமர்விலே நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வையே நாம் புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி அவர்கள் நடத்தி வரக்கூடிய செய்யக்கூடிய சேவைகளுக்கும் நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தி பாராட்டுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே தலபுல் இல்ம் மார்க்க கல்வியை கற்பவர்களாகவும் அதை கற்றுக் கொடுப்பவர்களாகவும் அந்த ரீதியால தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அப்போ மார்க்க கல்வியுடைய முக்கியத்துவம், அதனுடைய சிறப்புகள், இந்த விஷயம்லாம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கிறோம், நிறைய இடங்கள்ல அந்த விஷயத்த சொல்றோம். நம்ம ஆசிரியர்களாகவும் மாணவிகளாகவும் இருக்கிறோம். இப்போ இங்கே ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு என்னுடைய உரையை, இந்த சிற்றுரையை முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுல முதலாக நம்ம இருக்க வேண்டிய மார்க்க கல்வியை கற்கும் மாணவிகள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு 6 பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த கல்வி அப்படின்றது நம்ம நினைச்சோம், நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம இந்த கோர்ஸ்ல சேர்ந்தோம், அதனால நம்ம வந்து மார்க்க அறிஞர் ஆயிட்டோம் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய முயற்சியால, நம்மளுடைய அந்த உழைப்பால நம்ம இந்த கோர்ஸ்ல சேர்ந்தோம், இந்த காலேஜ்ல சேர்ந்தோம், இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தோம் அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் கூறி காட்டுகிறான், ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. இந்த வேதத்தை நாம் யாரை மேன்மையாக்கி வைத்தோமோ அவர்களுக்கு சொத்துரிமையாக இந்த வேதத்தை, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்க கல்வியையும் நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்து தொடர்ந்து சொல்றான். இந்த விஷயம் ரொம்ப கவனமா கேளுங்க. فَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ وَمِنْهُمْ مُقْتَصِدٌ وَمِنْهُمْ سَابِقٌ بِالْخَيْرَاتِ بِإِذْنِ اللَّهِ. இந்த மார்க்க கல்வியை, குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை வழங்கப்பட்டவர்கள்ல 3 வகையை அல்லாஹ் பிரிக்கிறான். فَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ அவர்கள்ல தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டவர்கள், அது முதல் டைப். இது யாரு? கல்வி கொடுக்கப்பட்டவர்கள். 2வது وَمِنْهُمْ مُقْتَصِدٌ நடுநிலையாக ஓரளவுக்கு மீடியமா இருக்கக்கூடியவங்க. 3வது وَمِنْهُمْ سَابِقٌ بِالْخَيْرَاتِ بِإِذْنِ اللَّهِ அவர்கள முந்திக் கொண்டு நல்ல அமல்களில், நல்ல காரியங்களில் முந்திக் கொண்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் 3 வகையா பிரிக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து புரியணும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்கானே,
அறிஞர்களை பத்தி இப்படி சொல்லியிருக்கானே, அப்ப நம்ம மார்க்கத்தை கத்துக்கிறோம், அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம புரிய முயற்சி செய்யணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு மார்க்க கல்வியை கத்துக்கிறோம் அப்படின்னா உடனே நான் இப்போ இந்த ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்த நான் கத்துருக்கிறேன் அப்படின்றதுனால நான் பேரறிஞர் ஆயிட்டேன், நான் யாருக்கு வேணாலும் பாடம் நடத்துவேன், நான் கேள்வி பதில் சொல்லக்கூடிய மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அறிஞர் ஆயிட்டேன் அப்படின்னு கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அறிஞர்கள் சொல்லி காட்டுவாங்க, மன் தஸத்தர கப்ல அவானி தஸத்தர லி ஹவானி. யார் தன்னுடைய நேரம் வரும் முன்னாடி தன்னை பெரிய ஆளா காமிச்சிட்டாரோ அவருடைய இழிவுக்கு அவரே முன் வந்துட்டாரு. அவரை இழிவுபடுறது, கேவலப்படுறது, துன்யாலையும் சரி ஆகிரத்திலையும் சரி, அவருடைய கேவலத்திற்கும் இழிவுக்கும் அவரே முன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஒரு ஆசிரியர் சொன்னதை கேள்விப்பட்டேன், நீங்க மற்றவங்களுக்கு பாலமாக உங்களுடைய முதுகு ஆக்கிக்காதீங்க. இப்போ மற்றவங்க ஒரு சட்டம் கேட்குறாங்க, உங்களுக்கு உறுதியா தெரியல, உங்களுக்கு ஒரு யூகமா இருக்கு, இந்த இது ஹலாலு இப்படி செய்யலாம், ஆனா அதனுடைய ஆதாரம் தெரியல, அது கரெக்டா தப்பான்னு தெரியல, நீங்க சொல்றீங்க அப்படின்னா நாளைக்கு கியாமத்துல உங்க முதுகுக்கு மேல சவாரி செஞ்சு அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, உங்களை பாலமாக்கிடுவாங்க. அப்போ அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்கள பத்தி சொல்லப்படுது, 70 மதீனாவுடைய 70 அறிஞர்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுத்து நீங்க ஃபத்வா கொடுங்க, நீங்க அறிஞர் ஆயிட்டீங்க அப்படின்னு 70 பேர் சொல்ற வரைக்கும் அவங்க பாடம் நடத்துறதோ மார்க்க தீர்ப்பு கொடுக்கறதோ அதுல அவங்க இறங்கல. அப்போ நம்மளுடைய இந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஒரு அமானிதமா எடுத்துக்கணும். இந்த இல்ம் சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய அமானிதம். இந்த இல்மை நம்ம அமானிதமா எடுத்துக்கணும். அதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா நம்மளுடைய மாணவிகளுக்கு அதிகமா சொல்லுறது உண்டு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க ஒரு 6 விஷயத்த மார்க்க கல்வி கற்பவர்கள் இந்த 6 விஷயம் இல்லாம மார்க்க கல்வி அடைய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுல கடைசி 2 விஷயம் அதான் இதை ஹைலைட் பண்ணதுக்கு முயற்சி பண்ண. யாருக்கு தெரியாதோ நீங்க படிச்சுங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா எந்த 6 விஷயத்த ஒரு மார்க்க கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 2 விஷயம் சொல்றாங்க. வசுஹ்பத்து உஸ்தாதின் வதூலு ஸமானி, ஆசிரியருடைய ஒரு வழிகாட்டுதல். நம்ம மார்க்கத்தை கத்துக்கிறோம், நம்ம கத்துக்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னாலும் ஆசிரியருடைய வழிகாட்டுதல் இருக்கணும். நமக்கு தெரியல அப்படின்னா என்ன செய்யணும், இது இப்படியா தான் இருக்கும், இது இப்படித்தானே அப்படித்தானே வரும் அப்படின்னு நம்ம அறிவுல நம்ம புத்திய அங்க போட முடியாது. ஏன்னா இது மார்க்கம். சாதாரண ஒரு டாக்டர் அவருடைய இஷ்டத்துக்கு செஞ்சா உயிர் போயிருது. நம்ம மார்க்கத்தை கற்பவங்க, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவங்க ரூஹ் உள்ளத்திற்கான சிகிச்சை கொடுக்கக்கூடியவங்க. அப்போ அந்த கியாமத் துன்யாவோட பெருசு. இந்த ஒரு உயிர் துன்யால போறது பத்தி நமக்கு தெரியும், ஆனா கியாமத்துல சொர்க்கம் நரகம் ஹலால் ஹராம் அப்படின்ற விஷயம் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினதுகுமுல் கதிப ஹாதா ஹலாலு வ ஹாதா ஹராம். உங்க வாய்க்கு வந்ததுபடி இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு நீங்க வாய்க்கு வந்தபடி சொல்லிடாதீங்க. இதஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது அபாண்டத்தை நீங்க பெரிய ஒரு பொய்யை அல்லாஹ் மீது இட்டு கட்டிய பாவத்திற்கு உள்ளாவீர்கள். அப்போ இந்த விஷயத்த புரியணும். அப்போ இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொன்ன 2 விஷயத்துல ஒரு விஷயம் சுஹ்பத் உஸ்தாத், ஆசிரியருடைய வழிகாட்டுதல். 2வது விஷயம் தூலு ஜமான், அதிக காலம், சரியா 1 வருஷம் 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்துல பெரிய மேதை ஆக முடியாது, அறிஞர் ஆக முடியாது. இந்த காலத்துல நமக்கு தேவையான அவசியமான விஷயம் என்னதுன்னா, மார்க்க கல்வியை ஆழமாக கற்ற முஹத்திசாத், அதாவது பெண் அறிஞர்கள், ஹதீஸ் ஒரு கலை அறிஞர்கள், ஃபகீஹாத் மார்க்க ஃபிக்ஹ் கலையிலே தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்று அவர்களை பின்ற பல தாபிஆத் இருக்காங்க. அந்த மாதிரி பெண்கள் நமக்கு இந்த காலத்துல தேவை. பேச்சாளர்கள் இருக்காங்க நிறைய பேர், அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனா மார்க்கத்தை முறையாக கல்வி கற்று அதுக்கு பின்னாடி மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் நமக்கு தேவை. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரியான முறையில கத்துக்கணும். சரியான உஸ்தாத்மார்களுடைய ஆசிரியர்களுடைய தொடர்பு நமக்கு இருக்கணும். அப்போதான் நம்ம சரியான மன்ஹஜில போக முடியும், சரியான வழிமுறையில போக முடியும். கல்வி கொடுக்கப்பட்டு வழி தவறியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதையும் நல்லா புரிஞ்சுங்க. கல்வி கொடுக்கப்பட்டு வழி தவறியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அல்லாஹ் நம்மை கல்வி கொடுக்கப்பட்டு சரியான முறையில பயணிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக அரிய தகவல்களை பகிர்ந்திருக்காங்க ஷேக் அவர்களுக்கு நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா உஸ்தாத். ஒரு கல்வி நிறுவனத்தின் வலிமை அதன் ஆசிரியர்களால் அளவிடப்படுகிறது. ஆசிரியர்களின் அனுபவமும் அணுகுமுறையுமே மாணவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு நல்ல ஆசிரியர் 1000 புத்தகங்களுக்கு சமம் என்பார்கள். அத்தகைய எங்களின் ஆசிரியர்களில் ஒருவரான ஷேக் ரியாசுதீன் அஜீசி அவர்கள் ஒரு சில கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الله به الغمة وجاهدوا في الله حق جهاده ونحن ذلك من الشاهدين. أما بعد. புகழ் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின்பு வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், நம் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. அல்ஹம்துலில்லாஹ், இத்தனை காலங்கள் ஆன்லைன் மூலயமாக நாம் சந்தித்துக் கொண்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி மூலயமாக முதல் ஆஃப்லைன் நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சுக்ரும். அடுத்து இந்த ஆன்லைன் அகாடமி நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமிக்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அதிகமான வளர்ச்சிகள், இன்னும் அதிகமான கல்வி பிரயாணத்தில் நாம் செல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம். நம்மை எல்லாம் அல்லாஹ் எப்படி இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறானோ, இதே போல் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்து அவன் திருமுகத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் முன்னவர்களுக்கும் நமக்கு அப்புறம் வரக்கூடியவர்களுக்கும் தருவானாக என்று பிரார்த்தனை செய்து ஒரு சில உபதேசங்களை மட்டும் நான் செய்ய ஆசைப்படுகிறேன். உபதேசம் செய்யும் அளவுக்கு எனக்கு அனுபவமும் கிடையாது, கல்வியும் கிடையாது. பெரிய பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு ஒரு நேரத்தை கொடுத்ததினால் ஏதோ ஒரு சில விஷயங்களை, ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு, முதலில் அது எனக்கான உபதேசம், பிறகு அது உங்களுக்கான உபதேசம் என்பதையும் பதிவு செய்து கொள்கிறேன். கண்ணிமிக்கவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், பல பேர் இங்க இருக்கக்கூடியவர்கள், பல பேர் இல்ல, எல்லாருமே பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் கரெக்டாக கிளாஸ்ல அமர்ந்து அதை கவனமாக கவனித்து புக்குகளை படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல முறையில் எழுதி இன்னைக்கு அதோட பலனை நாம் அனுபவிக்கிறோம் இந்த சர்டிபிகேட் மூலயமாக. எல்லாரும் இங்க இருக்கக்கூடியவர்கள், நீங்களா இருக்கட்டும், பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு வகையில் கஷ்டப்பட்டுதான் நடத்தினார்கள், கஷ்டப்பட்டுதான் நீங்களும் எல்லாம் படித்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், முதலில் அல்லாஹ்வை புகழ்கிறோம். ஆனால் இந்த சர்டிபிகேட் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இதோட நம்மளோட முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், நாம் பெரிய அறிஞர் ஆயிட்டோம் என்பது அர்த்தம் அல்ல. இது ஜஸ்ட் ஒரு பிகினிங், இதுதான் முதல் பாதை. இன்னொரு விஷயம், இந்த ஆன்லைன் மூலயமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்விகள் எல்லாம் அது ஜஸ்ட் ஒரு சாவிதான். இந்த ரூமுக்கு ஒரு சாவியை தான் ஆசிரியர்கள் உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். ரூமை நீ திறந்தாச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள போய் அதில் மூழ்கி நீச்சல் அடிச்சு, எதிர் நீச்சல் அடிச்சு அதிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வது நம் ஒவ்வொருத்தர் மீதும், அது நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம் ஒவ்வொருத்தர் மீதும் கடமை. எனவே இதுதான் இறுதி என்று நினைக்க வேண்டாம், இதுதான் முதல் ஸ்டெப். இது ஒரு அக்னாலஜ்மெண்ட், நாம் பற்ற கஷ்டத்துக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை தவிர இது முடிவல்ல, இது ஆரம்பம். இரண்டாவது ஒரு விஷயம், இப்ப வாங்கக்கூடிய இந்த சர்டிபிகேட்டை கபருக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியாது.
இப்ப வாங்கக்கூடிய இந்த சர்டிபிகேட்டை கபருக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் இந்த சர்டிபிகேட் மூலியமாக, நாம் கற்ற கல்வி மூலியமாக, நாம் செய்த பணிகள், அந்த கல்வியை பிறருக்கு எத்தி வைத்திருப்போம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பல்லுகனி வலவ் ஆய. இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன கடமையை செய்தோம். ஸோ இந்த கல்வி மூலியமாக நாம் சிலருக்கு நாம் தகுதிக்கு தகுந்த மாதிரி நம் வீட்டிலேயோ நம் மஹல்லாலேயோ இல்லை இது போல நம் ஊரிலேயோ நாம் எத்தி வைத்திருப்போம். இரண்டாவது, அந்த கல்வியை கொண்டு நாம் சீர்திருத்த பணிகளில் நாம் முதலில் ஈடுபட்டிருப்போம். நம்மிடம் தவறுகள் இருந்துக்கும் கரெக்ட் பண்ணியிருப்போம். அதே போல் அந்த கல்வியை கொண்டு நாம் அமல்கள் செய்திருப்போம். அந்த அமல்களை மட்டும்தான், இந்த அமல்களை மட்டும்தான் நான் கபருக்கு எடுத்துட்டு போக முடியுமே தவிர இந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போக முடியாது. எனவே கண்ணிமிக்கவர்களே, நாம் என்ன படித்தோமோ அதை அமல் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய படிக்கிறோம், நிறைய பேசுறோம் நாம் கொண்டு, ஆனால் நாம் என்ன அமல் செய்தோம் அதை கொண்டுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. எனவே இது இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் கற்றதை முதலில் நாம் அமல் செய்து பிறருக்கு அமல் செய்ய தூண்ட வேண்டும். மூன்றாவது ஒரு விஷயம், இது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மேலையும் சரி, கல்வி கற்ற உங்கள் மேலையும் சரி, எல்லாத்து மேலையும் இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். இந்த சர்டிபிகேட் இருக்கு, இது ஒரு அமானிதம். இது ஏதோ ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ண ஒரு விஷயம் அல்ல. இந்த சர்டிபிகேட் நாளைக்கு பேசும், நாளைக்கு மறுமையில இந்த சர்டிபிகேட் பேசும். இந்த சர்டிபிகேட்டை வைத்து நாம் என்ன பண்ணணும், இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி வானங்களையும் பூமிகளையும் இந்த மலைகளையும் அல்லாஹ் படைத்தான். படைத்துட்டு இந்த அமானிதத்தை இவர்கள் சுமக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். ஆனால் அவர்கள் முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். பயத்தால் இவ்வளவு பெரிய அமானிதத்தை நாங்கள் சுமக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். இன்ன அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், இது மூன்றும் மறுத்து விட்டது. فأبين أن يحملنها واشفقن منها وحملها الإنسان. நீங்களும் நானும் இந்த அமானிதத்தை நாங்கள் பேணி பாதுகாப்போம், இந்த மார்க்கத்தை பேணி பாதுகாப்போம் என்று நாம் உறுதிமொழி எடுத்துட்டு தான் இந்த துனியாவில் வந்திருக்கிறோம். அந்த உறுதிமொழியை நாம் நினைவூட்டலோடு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைவூட்டல் வைத்துக் கொண்ட மட்டும் இல்லாமல் அதன்படி நாம் அமல் செய்து நம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை அமல் செய்ய வைத்து பிறருக்கு அதை எத்தி வைக்கிறது தான் நம்மளோட கடமையை தவிர, அவர்கள் செய்யவில்லை என்றால் கவலைப்படுறது நம்மளோட கடமை அல்ல. அல்லது நம் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார்கள் என்று கவலைப்படுறது நம்மளோட கடமை அல்ல. ஏனால் சில நபிமார்கள் எல்லாம் ஒரு ஃபாலோவர்ஸோட வருவாங்க, 2 ஃபாலோவர்ஸோட வருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கே என்ன, யாருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸோ அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு அர்த்தம். ஆனால் நபிமார்கள் அப்படி இல்லையே. அதனால அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அவங்களோட பணிகள்ல கிடையாது, அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அதே போல் அந்த இஹ்லாஸோட, அந்த தூய்மையான நியத்தோட நாம் கற்ற கல்வியை அமானிதமாக பேணி பாதுகாத்து, நம் வாழ்க்கையில் பாதுகாத்து பிறருக்கு எத்தி வைத்து நாம் அமல் செய்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த மாதிரி கல்வி அரங்கங்கள் நம் கபருக்கு போனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் என்பது சொல்லிக்கொண்டு ஒரு சிறிய உபதேசத்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கொண்டு இதோடு முடிக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சர்டிபிகேட் வாங்கக்கூடிய அனைவர்களுக்கும் வாழ்த்துகளையும், அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களோட எதிர்காலத்திலையும் உங்களோட கல்விகளையும் வாழ்வாதாரத்திலையும் பரக்கத் செய்வான் என்று அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்தவனாக முடிச்சுக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு மஜ்லிஸ், ஒரு சந்திப்பு, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அதாவது எந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ்வுடைய இல்ம், கல்வி, மார்க்கத்தை பற்றி பேசப்படுதோ அந்த ஒரு மஜ்லிஸ்ல ரஹ்மத் இறங்குகின்றது என்ற ஒரு ஹதீஸ் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அப்படி ஒரு பாக்கியம் அல்லாஹ் இந்த ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் வெளியே போகக்கூடிய ஒரு நாள், இந்த நாளில் தான் எங்கேயாவது போவோம், பீச்சுக்கு போவோம் அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. 2 விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன்.
இந்த ப்ரோக்ராமுக்கு வருவதற்கு முன்னாடி அசர் தொழுகை வந்து முகில ஒரு மஸ்ஜித்லாம் தொழுதும். தொழுதுட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, மேலே வந்து லைப்ரரி புதுசாக திறந்துருக்காங்க. அந்த லைப்ரரிக்கு போனோம். லைப்ரரியில் போயிட்டு டைம் கரெக்டாக 4:30 மணி இருக்கும். மேலே போயிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம். டைம் பார்த்தா 5:15 5:20 இருக்கும். டைம் போனதே தெரியல. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைப்ரரிக்கு போன ஒரு சந்தோஷம். நூலகம் பார்த்துலாம் பல வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இப்போ எல்லாமே பிடிஎஃப், எல்லாம் பிடிஎஃப். புக்கு படிக்கிறது பிடிஎஃப், செய்தித்தாள் படிக்கிறது பிடிஎஃப், எல்லாமே பிடிஎஃப்ல வந்துருச்சு. புக்கை திறந்து பார்க்கறது அப்படின்னா பெரிய ஒரு அபூர்வமான விஷயம் ஆயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நம்மலாம் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு அது டைம் போகிறது தெரிய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் புத்தகம் படித்து புத்தகத்தை படிக்க கூட இல்லைங்க. என்னென்ன புத்தகம் இருக்குன்னு சொல்லி ஒரு அப்படியே வரிசையாக படிச்சுட்டு வந்தோம். சில புத்தகங்கள் ஃபஹரிஸ் பார்த்துருப்போம், முன்னாடி இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும், அவ்வளோதான் பார்த்தோம். எப்படி இந்த 1 மணி நேரம் போச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது வந்து நாங்கள் படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மதரசாவில் இருக்கும்போது, ஜாமியாவில் இருக்கும்பொழுது அந்த ஒரு காலத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அடிமை ஆகுதல், அடிமைத்தனம். நம்ம புத்தகத்துக்கு அடிமைத்தனமாக ஆயிடணும், அடிக்ஷன் ஆயிடணும். நம்ம இன்னைக்கு இப்போ செல்லுக்கு அடிக்ஷன் ஆகிற மாதிரி நம்ம பிள்ளைகளை வந்து புத்தகத்துக்கு அடிமைத்தனம், அதுக்கு அடிக்ஷன் ஆக்கி விட்டுணும். அப்படி ஒரு சூழலை கொண்டு வந்தோம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, வீட்டில் அப்பா படிக்கிறாங்க, அம்மாவும் படிக்கிறாங்க, பக்கத்துல பிள்ளையும் புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு 4 பக்கமும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதா அப்படின்னா, எல்லா 4 பக்கமும் 4 டேப்லெட் இருக்கும், 4 டேப் இருக்கும், இல்லை 4 ஃபோன் இருக்கும். அப்படிதான் இப்படி சூழல். அது அப்படியே மாற்றணும். ஸோ அது ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது தான், எல்லாத்துக்குமே தேவையானது தான். எங்களுக்கு எல்லாத்துக்குமே, யாரெல்லாம் கல்வி ரீதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவையானது அத்தவாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு. அது தன்னடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னடக்கம் பேச்சளவில் மட்டும் இல்லாம அது உள்ள தளவுல இருந்து வரணும். நான் படிச்சுட்டேன், நிறைய பேர் சொன்னாங்க அது படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடாம, எந்த அளவுக்கு கல்வி அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த தன்னடக்கமும் அதிகமாகிட்டே இருக்கும். லா யஸாலுல் மர்உ ஆலிமன் ஃபகத் ஆலிம. அவர் வந்து ஒரு ஆலிமா இருக்கிறாரு. ஃபகத் தலபுல் இல்ம். அவர் தலபுல் இல்ம் இருந்துகிட்டே இருந்தா ஒரு ஆலிமா இருக்காரு. ஃபஇதா ظن அன்னஹு கத் அலிம் ஃபகத் ஜஹில். அவர் வந்து ஒரு இடத்துல நான் கல்வி கற்று விட்டேன் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவர் அறியாமையை வெளிப்படுத்துறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் கடைசி வரைக்கும், பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த படிப்பு வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுலதான் நம்முடைய நேரங்களை கழித்து அதனுடைய நடைமுறையில கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஸ்து தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறந்த கருத்துக்களை இங்கே பதிவு செய்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் அருள் புரிவானாக. தலை சிறந்த தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு கல்வி தேடுவோரின் தங்குதளமாய் இதனை ஆக்கிய இறைவனுக்கே அனைத்து புகழும். ஆரம்பத்தில் முஸ்லிம் மாணவர்களுக்கான அகாடமி என்ற அணுகுமுறையில் பார்க்கப்பட்டாலும், இணைந்த 1-2 முஸ்லிம் அல்லாத மாணவர்களின் மூலம் அகாடமியின் அயராத சேவை மற்றும் குன்றாத முயற்சிகள் அனைவராலும் பார்க்கப்பட்டு இன்று அகாடமியின் பகுதியை அனைத்து தரப்பு மாணவர்களும் அலங்கரிக்கின்றனர். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல உரை நமது சிந்தனையை மாற்றலாம், ஒரு நல்ல அறிவுரை நமது வாழ்க்கையையே மாற்றலாம் இன்ஷா அல்லாஹ். அத்தகைய பயனுள்ள வாழ்த்துரை வழங்குவதற்காக அஷேக் ரஹ்மத்துல்லா ஃபிர்தௌசி அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஒரு 12 விஷயத்தை சொல்லலாம்னு யோசிச்சிருந்தேன். வந்த 3 பேரை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் முதல்ல வந்தவர் ஒரு 6 சொன்னாரு. சரி ரைட்டு, மிச்சம் 6 இருக்குன்னு பார்த்தேன். அடுத்து வந்தவர் அது ஒரு 3-4 சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியா 1-2 யோசிச்சு வச்சிருந்தேன். அது வேற ரூபத்தில் ஷேகம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள செய்திகள். ஏன்னா யார் வந்து கல்வியை தேடுகின்றார்களோ, கல்வியை பயில்றாங்களோ,
அவர்களுக்கு இது மாதிரியான உபதேசங்கள் அவசியம் தேவை அப்படிங்கிற அடிப்படையில நல்ல ஒரு பல செய்திகளை வந்து இங்கே உங்களுக்கு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பழக்கங்கள் இருக்குது. அது என்ன பழக்கம் அப்படின்னா, சில பேர் படிப்பாங்க. ஏதாவது படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆன்லைனில் படிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நிறைய பேர் படிப்பாங்க. ஒரு கோர்ஸ், 2 கோர்ஸ், 3 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னால் வைக்கப்படும் பொழுது, படித்ததாக மட்டுமே நம்ம வந்து பல காலமா பல விஷயங்களை வச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம நிறைய மாணவர்களை சந்தித்த விதத்தில் இந்த செய்தியை சொல்றேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன விஷயங்களை எல்லாம் படிச்சிருக்கேன், எங்கெங்கெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய அகாடமிஸ் இருக்குல்ல படிக்கிறதுக்கு, எல்லா இடத்துலையும் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. படிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து நிறைய படிக்கிறோம். படித்தல் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் இந்த அறிவை தரதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் இந்த அறிவை தரானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சொற்பமான மக்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யறானா இந்த அறிவை தரான். அந்த கல்வியை கற்றுக்கொண்டு நான் பேசாம இருந்தேன்னு வச்சுங்களேன், என்னுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தாம மற்றவர்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்காம நான் இருந்தேன் அப்படின்னா, என்னை விட நஷ்டவாளி யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி தான் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா, உங்களில் சிறந்தவர் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு அப்படின்னாங்க. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் எவர் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னா. முதல்ல வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா, கற்றுக்கொண்டதை கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மள்ட்ட இருக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்க எல்லாம் பெண்களாக இருக்கிறீங்க, அதிகமான பெண்கள் தான் என்ன செய்யறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கல்வி ஸ்தாபனங்களை, அகாடமிகளை நீங்க நிறைய பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நீங்கள் கற்றதை கற்றுக் கொடுப்பதற்கு பெருசா தேவையில்லை. உங்க வீட்டுல உள்ள உங்களுடைய கணவனுக்கு நீங்க கற்றுத்தரலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுத்தரலாம், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளுக்கு கற்றுத்தரலாம், உங்களை சந்திக்க வரக்கூடியவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய விஷயங்கள், நீங்கள் கற்ற விஷயங்களை சொல்லித்தரலாம். அப்படி சொல்லித்தரக்கூடிய நேரத்துல நீங்க எல்லாமே வந்து சிறந்தவர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் இருக்குங்க. கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிற ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்னது அது? செயல்படுத்துதல். செயல்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் வந்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப அழகா என்ன செய்வாங்க அப்படின்னா, சூரத்துல் அஸ்ர வச்சு சொல்லுவாங்க. வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். திருமறை குர்ஆனுடைய 103வது அத்தியாயம் இருக்கும் பாருங்க. அதை வச்சு ரொம்ப அழகா இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல உங்களுக்கு அறிதல் என்பது அவசியம். 4 விஷயம் உங்களுக்கு தேவை. முதலாவது அறிதல். அறிந்த பிறகு அதை செயல்படுத்துவது ரொம்ப அவசியம். நான் படிச்சுக்கிட்டே போறேன், இந்த கோர்ஸ் படிக்கிறேன், அந்த கோர்ஸ் படிக்கிறேன், அடுத்த கோர்ஸ் படிக்கிறேன், இப்படி நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 1, 2, 3 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். வாங்கி வைக்கிறது இல்லை. அதை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில படித்ததை எப்படி நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். படித்ததை நான் எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன், என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் அது வந்து என்ன செஞ்சிருக்கு, பிரதிபலனை ஏற்படுத்தி இருக்குது. ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பிரதிபலனை எனக்கு தந்திருக்கு. சஹாபாக்களை பத்திலாம் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க 10 குர்ஆன் வசனங்களை, எங்களுக்கு இறங்கிய ஒரு 10 குர்ஆன் வசனங்களை நாங்க கேட்டோம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி செயல்படுத்தாம அடுத்த வசனங்களுக்கு போக மாட்டோங்கிறாங்க. சஹாபாக்கள் நமக்கு வந்து முன்மாதிரியா இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு செய்தியை வரலாற்றுல பார்க்கிறோம். அந்த மாதிரியே நாம இருக்கக்கூடாது. நம்ம படிக்கிறதோடு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில என்னைக்கு செயல்படுத்திட்டு அதுக்கடுத்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வர்றோம் அப்படின்னா நம்முடைய கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகரித்து கொண்டே இருப்பான். அது ரொம்ப அவசியம். என்னைக்குமே என்னுடைய கல்வி அதிகமாயிட்டே இருக்கணும்ன்றதை நம்ம பிரார்த்தனையா செய்யறோம். அந்த பிரார்த்தனை எப்போ வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா,
அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்தான். வகுர் ரப்பி சிதினி இல்மா, நபியை நீங்க சொல்லுங்க என்னுடைய இரட்சகனை என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியை தேடி போயிருக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்காக? கற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையில செயல்படுத்தணும். அதனால இங்க வந்திருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2-3 சர்டிபிகேட்லாம் வாங்குவாங்க. அப்படி இருக்காங்களே ஷேர்? அப்படிலாம் வாங்குறீங்க நிறைய, அப்படியே வச்சு வீட்டில் வச்சு அழகு பார்க்கறதோடு அதை வச்சிடாதீங்க. அந்த அழகை உங்களுடைய வாழ்வியலில் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும். அப்படிப்பட்ட அழகை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவலை இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்கள் முன்னால் அதை எடுத்து வைத்து விட்டு அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கான அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஷேக் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கசீரா. அடுத்ததாக இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதீனா பல்கலைக்கழகத்தில் பாடம் படித்த, மஸ்ஜிது நபவியில் பாடம் எடுத்த ஷேக் அப்துல் கனி மதனி அவர்கள் நிகழ்ச்சிகளுக்காகவும் வகுப்புகளுக்காகவும் எப்போது அவர்களை அணுகினாலும் தம்முடைய வேலை பளுவின் இடையில் கல்வி தேடும் மாணவ மாணவியர்களுக்காக தம்முடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி அரிய பல தகவல்களை தருபவர் ஷேக் அவர்களை சிறப்புரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. மதிப்பிற்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முதலில் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு என்னுடைய நன்றியை செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த அமர்வில், இந்த திக்ருடைய மஜ்லிஸில் நம் அனைவரையும் இங்கு கூடி சேர்ந்து சில இஸ்லாமிய அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய வார்த்தைகள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கான சிறந்த ஒரு வாய்ப்பை அமைந்து தந்தான். அதே போல் நான் நஷ்புல் இஸ்லாம் இந்த ஒரு சிறந்த அகாடமி, அதனுடைய நிர்வாகத்தை ஷேக் மதார் ஷா ஃபிர்தௌசி, அதே போல் ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி, அதே போல் இந்த நஷ்புல் இஸ்லாமில் இணைந்து இருக்கின்ற முஅல்லிமீன் முஅல்லிமாத், ஆசிரியர்கள், அதே போல் மாணவ மாணவிகள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய அந்த தப்லீகாத்தை நான் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த அகாடமியின் பரக்கத்தை, அதே போல் மீண்டும் அதிகமாக இல்மை, சரியான கல்வியை நஷ்ர் செய்வதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு தௌஃபீக் தருவானாக. மாஷா அல்லாஹ், இந்த நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி சில வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு இந்த தௌஃபீக்கை தந்து இந்த அகாடமியை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இன்றைய தினத்தில் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், யானி ஷேக் மதார் ஷா சொன்னது போல் இதில் 300க்கு மேல் மாணவ மாணவிகள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த காலத்தில் இந்த அகாடமி போல் நிறைய அகாடமிகள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தேவையான ஒரு மக்களுக்கு ஒரு தேவையான ஒன்றாக இருக்கின்றது.
நாம் எந்த அளவுக்கு இந்த இல்மை நஷ்ர் செய்வதற்கும் குர்ஆன் ஹதீஸ் உடைய விஷயங்களை பரப்புவதற்கும் நாம் முயற்சி செய்வோமோ அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் அது குறைவாகத்தான் இருக்கின்றது. நிறைய மாணவிகள் அல்ஹம்துலில்லாஹ் அதில் இணைந்து கொள்கின்றார்கள், அதன் மூலமாக பயனடைகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஒரு பெரிய ஃபதுலாக, ஒரு பெரிய அருளாக இருக்கின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருடைய இல்மையும் அமலையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அதில் பரக்கத் செய்து அதில் அல்லாஹ் தபாரக வ தஆலா உயர்த்துவானாக. ஆமீன். அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் நல்லடியார்களே, மாணவ மாணவிகளே, சில விஷயங்கள் நான் உங்கள் முன்னால் ஒரு 5 நிமிடங்களில் இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். இந்த கல்வி, தீனுடைய கல்வி, அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் மனிதர்கள் மீது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஒரு பெரிய அருளாக இருக்கின்றது. யார் இந்த கல்வியை அவர்கள் தேடி இந்த கல்வியின் மூலமாக அவர்கள் பயனடைகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் வெற்றி அடைவார்கள். இந்த கல்வி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மறுமை நாளில் வெற்றி கிடைக்காது. இதைத்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். லியஅபுதூன் உடைய ஒரு தஃப்சீரில் முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகின்றார்கள், இல்லா லியஅரிஃபூன், இல்லா லியஅரிஃபூன், அதேபோல் லிவஹிதூன், இதெல்லாம் தஃப்சீர் இருக்கின்றது. அதனுடைய ஒரு தஃப்சீர் இல்லா லியஅரிஃபூன். அல்லாஹ் தபாரக வ தஆலா மனிதர்களையும் ஜின்னுகளையும் அவனுடைய மஅரிஃபத்துக்காக மட்டும்தான் படைத்திருக்கின்றான். அவனுடைய மஅரிஃபத் வந்தால்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா யார் என்று நாம் இந்த உலகத்தில் நாம் அதை பற்றி யோசித்து அதை பற்றி சிந்தித்து நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மஅரிஃபத்தை அடைந்தோமே ஆனால் மட்டும்தான் மறுமை வாழ்க்கை நமக்கு வெற்றி இருக்கின்றது. இல்லா லியஅரிஃபூன். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மஅரிஃபத்துக்கான ஒரு அடிப்படை விஷயம் இந்த தீனுடைய கல்விதான், இந்த கிதாபு சுன்னாவுடைய கல்விதான். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மஅரிஃபத் நிறைய மக்கள் நிறைய விதத்தில் சொல்வார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மஅரிஃபத் சில வழி கெட்டு போன அந்த மக்களிடத்திலும் இருக்கின்றது. மஅரிஃபத் என்றால் எல்லா இடத்திலும் இருக்கின்றது. ஆனால் அந்த சஹீஹான மஅரிஃபத், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு எந்த மஅரிஃபத் அல்லாஹ் தபாரக சொல்கின்றானோ அந்த மஅரிஃபத்தை அடைவதற்கு இந்த நபிமார்கள் கொண்டு வந்த அந்த இல்மை தவிர எந்த ஒரு இல்மிலும் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஒரு பெரிய அருளாக இருக்கின்றது இந்த கல்வி. இரண்டாவது விஷயம், இன்று அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் நிறைய கோர்ஸ்களை முடித்துவிட்டு சான்றிதழ் இந்த புரோகிராமில், இந்த அமர்வில் மாஷா அல்லாஹ் நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். இந்த கல்வி என்பது எந்த அளவுக்கு உங்களிடம் தீனுடைய கல்வி வருகின்றதோ, கிதாபு சுன்னாவுடைய இல்ம் வருகின்றதோ, அந்த அளவுக்கு உங்களிடம் மீண்டும் மீண்டும் நாம் இந்த கல்வியை பெற வேண்டும், மீண்டும் மீண்டும் நான் இந்த வகுப்புகளில் நாம் சேர்ந்து அதில் பயனடைய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உங்களிடத்தில் அதிகமாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான ஒரு கல்வியாளன் என்று நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸில் இருக்கின்றது, மன்ஹூமானி லா யஷ்பஅன், அதில் மன்ஹூமுன் ஃபில் இல்ம். இரண்டு மனிதர்கள் அவர்களுடைய அந்த லஸ்ஸத், அவர்களுடைய அந்த தேடுதல் முடியாது. எப்பொழுதும் அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் இதுபட செய்ய மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அதில் ஆர்வம் வந்து கொண்டே இருக்கும். ஒன்று துனியாவுடைய தாலிப், யாருக்கு துனியா தேவையோ அவனுக்கு எந்த அளவுக்கு துனியா வந்தாலும் மீண்டும் 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 எனக்கு தேவை, எனக்கு அப்படி என்று அவனுக்கு இருக்கும். அதே போல் இரண்டாவது மன்ஹூமுன் ஃபில் இல்ம். இந்த தீனுடைய கல்வி ஒரு நாம் கற்று கொண்டு விட்டால் மீண்டும் நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், மீண்டும் நாம் ஓத வேண்டும், மீண்டும் நாம் படிக்க வேண்டும் என்று அந்த ஆர்வம் நம்மிடத்தில் வர வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வஹி வந்ததுக்கு பிறகு அவர்கள் இந்த வஹியை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த முதலாவது வஹி வந்து விட்டது. அப்பொழுது எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை இருந்தது? அவர்கள் பயந்து விட்டார்கள். ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் போயிட்டு ஜம்மிலூனி ஜம்மிலூனி தஸ்ஸிரூனி என்று சொல்கின்றார்கள். நான் பயந்து விட்டேன், எனக்கு என் உயிர் மேல்
எனக்கு ஆபத்து வந்து விட்டது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதன் பிறகு பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹீயை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுது அந்த வஹீ வரும், எப்பொழுது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஆயத்துகள் என் மீது இறங்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே போல் குர்ஆன் எப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்படுகின்றதோ அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் தன்னுடைய உதடுகளை அவர்கள் மிக இந்த குர்ஆனை எடுப்பதற்காக, வஹீயை சீக்கிரம் எடுப்பதற்காக தன்னுடைய உதடுகளை ரொம்ப சீக்கிரமாக அவர்கள் அதை அசைப்பார்கள். கான யுஹர்ரிகு ஷஃபத்தை, அந்த வஹீயை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அதை பாதுகாக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஆர்வத்தோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். ஸோ இந்த ஆர்வம் நம்மிடத்தில் வர வேண்டும். அதிகமாக நாம் கல்வியை பெற்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், அந்த நாளில் நான் அதை யோசித்து அதை பற்றி நான் கவலையிடுகின்றேன். எந்த நாளில் அதனுடைய சூரியன் மறைந்து விட்டதோ அந்த நாளில் என்னுடைய இல்மில் எந்த விதமான ஒரு ஜியாதத் அதில் அதிகரிப்பு வரவில்லையோ அந்த நாளில் எனக்கு அந்த நாளை பார்த்து நான் கவலைப்படுகின்றேன் என்று சொல்கின்றார்கள். நம்மளுடைய கல்வி அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் இந்த கல்வி என்பது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இபாதத்தாக இருக்கின்றது. இதை நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இபாதத்துகளில் ஒரு சிறந்த ஒரு இபாதத், அமல் சாலிஹாவில் ஒரு சிறந்த அமல் சாலிஹ் என்று நாம் கருத வேண்டும். நாம் இந்த பாடங்களில் சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து நாம் இந்த டைமை ஒதுக்குகின்றோமே, இதெல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்காக, இதெல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இபாதத். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாளில் நம்மளுடைய மீசானில் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த உணர்வோடு நாம் இந்த அமர்வுகளில், இந்த மஜ்லிஸ்களில் நாம் உட்கார வேண்டும். அதே போல் இந்த இல்மில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த கஷ்டங்களை நீக்கி நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த முறையில் இந்த கல்வியை எடுப்பதற்கு அல்லாஹ் தபாரக வ தௌஃபீக் தருவானாக என்று நாம் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இத்துடன் நான் இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் நம்மளுடைய இல்மில் அமலில் பரக்கத் செய்வானாக. அதே போல் மாஷா அல்லாஹ் இந்த தினத்தில் இந்த 2 புத்தகங்கள் ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி மூலமாக மாஷா அல்லாஹ் அவர்கள் எழுதிய இந்த நூல்கள் மிக சிறப்பாக இருக்கின்றது. அதையும் நான் இதை படிப்பதற்கு நான் ஆர்வம் செய்கின்றேன். அதிகமாக நாம் இந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். ஏனென்றால் உலமாக்களுடைய சீரத் இதில் இருக்கின்றது. அந்த உலமாக்கள், அந்த மஷாயிகள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய இல்முடைய அந்த வரலாறு இருக்கின்றது. ஸோ அதை நாம் படிக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் நம்மளுடைய அந்த வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். அவர்கள் போல் நாம் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய மன்ஹஜில் நாம் வர வேண்டும். உலாயிகல் லதீன ஹதாஹுமுல்லாஹ் ஃபபிஹுதாஹு முக்ததி, அவர்களுக்கு நாம் இத்திபா செய்ய வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஜஸாகுமுல்லாஹு கைரல் ஜஸா. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், காலத்திற்கேற்ற நினைவூட்டலாய் பல அரிய தகவல்களை பதிவு செய்து சிறப்புரையை வழங்கிய ஷேக் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கசீரா. அடுத்ததாக சான்றளிப்பின் நிறைவுரைக்காக நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமியின் இயக்குனர் பல அரிய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமியை இயக்குபவர் ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பதிவு செய்யுமாறு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அறிவை கண்டால் பருக வேண்டும், அறிஞர்களை கண்டால் ஊறுக வேண்டும் என்று நான் எப்போதும் ஒரு தத்துவத்தை படித்திருக்கிறேன். உண்மையில் எத்தனையோ மாநாடுகளில், எத்தனையோ கருத்தரங்களில், பெரும் பெரும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளும் போது வராத மன மகிழ்ச்சியும் மன உருக்கமும் இன்றைய தினம் இந்த அறிஞர் பெருமக்களின் சில வார்த்தைகளை கேட்கும் போது உள்ளபடியே பூரிப்படைந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். والله يا شيخنا متعتنا في كلماتك ولو أنت تتعتعت في إخراج الكلمات والله كلماتك أثرت في قلوبنا. ஷேக் அவர்களது தாய்மொழி தமிழ் இல்லை, அதான் நீங்க கவனிக்கணும். ஷேக் அவர்களுடைய தாய்மொழி என்ன கிடையாது, தமிழ் இல்லை. ஆனாலும் கல்வியை படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும் என்பதற்காக மிக மிக சிரமப்பட்டு வார்த்தைகளை வெளியேற்றுகிறார்.
எதுகை மோடையோடு ஏற்ற இறக்கத்தோடு உரத்த சப்தத்தோடு பேசுகிற பேச்சுக்கள் ஏற்படுத்தாத தாக்கத்தை ஷேக் அவர்கள் சிந்திய இந்த முத்துக்கள் உண்மையிலேயே உள்ளத்தை தொட்டது. அது நான் மீண்டும் மீண்டும் பேசினால் ஷேக் அவர்களை புகழ்ந்ததாக வரும். அதனால் இந்த அளவில் நான் என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். இங்கே மஷா அல்லாஹ் உரை நிகழ்த்திய அனைத்து ஆசிரியர்களும் வல்லாஹி அஷ்குருக்கும் ஜமீஅன் யா மஷாயிக். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் யாருமே பேச்சாளர்கள் இல்லை, அப்படிதானே? இங்க நமக்கு கிடைச்ச ஒரே யூனிக்னஸ் நம்ம ஷேக் அபுல் ஜஸ்ரி ஆரம்பித்து நம்முடைய ஷேக் அசீசி அவர்கள், அதே போன்ற ஷேக் ஆஷிப் மதனி உட்பட இவங்கெல்லாம் மஷா அல்லாஹ் அஹ்லுல் இல்ம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு ஒரு அங்கமாக இந்த சின்ன பிள்ளையையும் நஷ்ருல் இஸ்லாம் சேர்த்து வைத்திருக்கிறதே என்று நினைக்கும் போது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் மஷா அல்லாஹ் தகுதிமிக்க அறிஞர்கள். அவர்களுடைய சிறப்புகளை அவர்களை வைத்துக்கொண்டே பேசுவது அவ்வளவு உகந்ததாக இருக்காது. இருந்தாலும் நஷ்ருல் இஸ்லாம் அகாடமியின் நற்கல்வியை தேட வந்திருக்கிற நன்முத்துக்களாகிய மாணவ மாணவிகள், கல்வி தேடும் மாணவ செல்வங்கள், தகுதிமிக்க ஆசிரியர்களிடம் தான் நீங்கள் கல்வியை பெறுகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக சொல்கிறேன். ஷேக் அசீசி அவர்கள் ஒரு பொறியாளர். அவர் எங்களுக்கு பாடம் நடத்திய ஷேக் சாதிக் மிஸ்பாஹ் என்கிற ஒரு மௌலவியினுடைய மருமகனார். மஷா அல்லாஹ் ஜித்தா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். மார்க் அறிவை படிப்பதிலும் பரப்புவதிலும் பேரார்வம் கொண்டவர். நிறைய தாவா நிகழ்ச்சிகளை அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து நடத்தி வருகிறார். அவர் பொறியாளர் ஆனதற்கு பிறகு மார்க்க கல்வியின் மீது இருக்கிற மங்காத ஆர்வத்தின் காரணத்தினால் பல்கலைக்கழகம் சென்று மஷா அல்லாஹ் படித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று ஷேக் ஆஷிக் மதனி, அவரும் மஷா அல்லாஹ் ஒரு பட்டதாரி. அதற்கு பிறகு மஷா அல்லாஹ் அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் மஷா அல்லாஹ் கல்வியின் மீது தீராத ஆர்வம் கொண்டவர்கள். அவர் சிறு வயதிலிருந்தே மார்க்க கல்வியோடும் குர்ஆன் மனனத்தோடும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவர் எல்லாம் சிறுபிள்ளையிலிருந்தே எங்களுக்கு தெரியும். அவரது தம்பி எனது மாணவராக யூனிட்டி பப்ளிக் ஸ்கூலிலே கூட படித்திருக்கிறார். அவர் பட்டதாரி ஆனதற்கு பிறகு மஷா அல்லாஹ் மதீனா பல்கலைக்கழகத்திலே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அங்கு படித்து முடித்து இங்கு மஷா அல்லாஹ் இன்னும் கல்வியை படித்துக் கொண்டு பரப்பிக் கொண்டும் செல்கிறார். அதே போன்று மரியாதைக்குரிய அபுல் ஜஸ்ரி, அவரும் ஒரு தகுதிமிக்க ஒரு ஆசிரியர் பட்டதாரி. இப்படி அல்ஹம்துலில்லாஹ் தகுதியான ஆசிரியர்களை தேடி பிடித்துத்தான் நஷ்ருல் இஸ்லாம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அதனால் அகாடமியில் படிப்பது என்பது பெரிதல்ல, யாரிடத்தில் படிக்கிறீர்கள் என்பதுதான் பெரிது. அந்த அடிப்படையில் உண்மையிலேயே நஷ்ருல் இஸ்லாம் அகாடமியினுடைய இயக்குனர் என் மரியாதைக்குரிய அன்பு தம்பி மதர்ஷா ஃபிர்தௌசி ஆகட்டும், என் உடன் பிறந்த சகோதரி ஹன்சலாவாகட்டும், என் உடன்பிறவா சகோதரிகள் இன்னும் சில பேர் இங்கே அட்மின்களாக அல்ஹம்துலில்லாஹ் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய உழைப்பும் மகத்தானது. ஒவ்வொரு விஷயத்தையும் மஷா அல்லாஹ் அவர்கள் தீர்க்கமாக சிந்திக்கிறார்கள். மிகப்பெரிய திட்டங்கள் போடுகிறார்கள். ஒவ்வொன்றையும் திறம்பட செய்வதற்கான பல முயற்சிகளை எடுக்கிறார்கள். எந்த மாணவர்களுடைய தேவைகளையும் கல்வி சார்ந்த தேவைகளையும் நிறைவேற்றுவதில் பெரும் அல்ஹம்துலில்லாஹ் மெனக்கெடுதல் எடுக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இனி வருடம் நடத்துவதற்கு நாம் முயற்சி செய்வோம். எனக்கு நன்றாக புரிகிறது. ஏசி ஹால் என்று அறிவித்திருந்தோம், ஆனால் ஏசி தான் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த முறை உங்களுக்கு எந்த சிரமம் வராமல் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நடக்கும். எங்களது அழைப்பினை ஏற்ற வருகை தந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரர்கள், எங்க வீட்டில் அவங்க பிறக்கலாம் அவ்வளவுதான். மற்றபடி எங்கள் குடும்பத்தின் எல்லா நல்ல நிகழ்வுகளிலும் தொடர்ச்சியாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌசி மற்றும் இக்பால் ஃபிர்தௌசி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பான முறையில் சிறப்பித்தது மிக்க மகிழ்ச்சி. அதனால் ஆரம்பத்தில் சொன்ன அதே வார்த்தையை நான் மீண்டும் சொல்லி இந்த நிறைவுரையை முடிக்கிறேன். கல்வி மகத்துவமானது. கல்வி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. கல்வி மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கிற செல்வம். கல்வி பற்றி பேசும் போதெல்லாம் இந்த உதாரணத்தை நான் சொல்வதுண்டு. என்னிடத்தில் இருக்கிற விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை உங்களில் யாருக்காவது கொடுத்தால் அது என்னிடத்தில் இருக்காது, உங்களிடத்தில் போய்விடும். அதே பொருளை நீங்கள் யாரிடத்திலாவது கொடுத்தால் அது உங்களிடத்தில் இருக்காது, இன்னொருவரிடத்திலே போய்விடும். ஆனால் என்னிடத்தில் இருக்கிற கல்வியை நான் உங்களிடத்தில் தர, உங்களிடத்தில் இருக்கிற கல்வியை நீங்கள் யாரிடத்தில் தந்தாலும் சரி, எல்லாரிடத்திலும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரே உயர்ந்த சொத்து, உயர்ந்த முத்து, உயர்ந்த செல்வம் கல்வி என்பது. அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வேன், கல்வியை கண்டால் பருக வேண்டும், கல்வியாளர்களை கண்டால் உருக வேண்டும். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் இது கல்வியாளர்களால் நிறைந்த ஒரு சபையாக, அதாவது நஷ்ருல் இஸ்லாமின் கல்வி சங்கமம் என்பது சும்மா பேனருக்காக போட்ட ஒரு கவர்ச்சி வார்த்தை அல்ல, அது உண்மையிலேயே கருத்தாழம் மிக்க ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட இந்த அகாடமியில் இணைந்து தொடர்ச்சியாக மாஷா அல்லாஹ் பங்கெடுத்து பாடம் படித்து 300 பேர்கள் சான்றிதழ் பெறுகிறார்கள் என்றால் உள்ளபடியே அது உள்ளத்தை பூரி படைகிற ஒரு செய்தி. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நற்பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் ஏற்படுகின்ற சிறு குறு பெரு பிழைகள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும், மறைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும்
நிறைய சேவைகள் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த அகாடமிக்கும் இந்த அகாடமி உழைப்பவர்களுக்கும் வற்றாத பெருங்கருணையை கொண்டு அவனுடைய அருளை அவன் அள்ளி அள்ளி தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே துவா செய்து எனது நிறை உரையை முடிவு செய்கிறேன். வாஹிரு அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறந்த துவாவை கொண்டு நிறைவுரையை நிறைவு செய்தார்கள். ஷேக் அவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் அருள் புரிவானாக. அடுத்ததாக மாணவர்களுக்கான சான்றளிப்பு நிகழ்வுக்கு முன்னர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கான விருது வழங்குதல் ஷேக் அன்சார் ஹுசைன் அவர்களின் தலைமையில் நிகழ்பெறும். ஷேக் அப்துல் கனி மதனி. ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. அடுத்ததாக ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌசி. ஷேக் இக்பால் ஃபிர்தௌசி. ஷேக் ஆஷிக் மதனி. ஷேக் ரியாசுதீன் அஜீசி. உஸ்தாத் அபுல் ஜஸரி. நமது அழைப்பு ஏற்று வருகை தந்த மரியாதைக்குரிய ஆலிமாக்கள் ஜெயனப்கால் சித்திகியா அவர்களுக்கும் ஆலிமா சித்தி லரீஃபா சித்திகியா அவர்களுக்கும் நம் அகாடமியுடைய கோஆர்டினேட்டர் எங்களது உடன்பிறந்த சகோதரி அன்சலா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்காக சிறப்பித்து அவார்டை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக மாணவ மாணவியர்களுக்கான சான்றளிப்பு நிகழ்வு. மாணவர்களுடைய பெயர் பதிவு செய்தவுடனே வரிசையா வந்து வாங்கிக் கொள்ளவும். சிஸ்டர் சகீனா மாணவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுவார். ஷேக் அப்துல் கனி மதனி. ஷேக் அப்துல் கனி மதனி அவர்கள் மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்குவார். முகமது பாசித் அப்சல் ரஹ்மான் டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் சான்றிதழை பெறுவார். முகமது பாசித் அப்சல் ரஹ்மான். அடுத்ததாக ரசூல் மீரா மைதீன் டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். ரசூல் மீரா மைதீன். அடுத்ததாக முகமது அர்ஷத்தீன் டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். அடுத்ததாக சையத் குலாம் தஸ்தகீர் சையத் அன்வர் டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். அடுத்ததாக சகோதரி ஹப்சா மின்ஹாஜ் அட்வான்ஸ் அரபிக் கோர்ஸ். அடுத்ததாக ஆபிதா டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். அடுத்ததாக ஃபர்ஹத் பேகம் டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். எம் ஷிஃபானா பேகம் மாஸ்டர் டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ்.
Reshma Barveen Jahid Hussain, Master Diploma in Islamic Studies. Fatima Naufira, Master Diploma in Islamic Studies. H. Asiya. H. Asiya. Fatima Naufira, Master Diploma in Islamic Studies. H. Asiya, Master Diploma in Islamic Studies. Hamida bint Ibrahim. Sultana Safri. Sultana Safrin. Sajina. Sahana Salim. A. Sajina. Adira Rizwana bin Sikandar, Tuhfatul Atfal. Adira Rizwana bin Sikandar, Tuhfatul Atfal. Razia Sultana bin Sayyid Ishaq, Tuhfatul Atfal. Afsha Karima sister. Afsha Karima bin Sayyid Muhammad. Tahira Shirin, Tuhfatul Atfal. Tahira Shirin. Amina Parveen, Tuhfatul Atfal. அடுத்ததாக இஜாசா இன் குர்ஆன் ரெசிடேஷன் முகமது ஆஷிக் சுல்தான் இப்னு அப்துல் ரஹீம். முகமது ஆஷிக் சுல்தான் இப்னு அப்துல் ரஹீம். அடுத்ததாக அப்துல்லா இப்னு ஜவாஹிர் இஜாசா இன் குர்ஆன் ரெசிடேஷன். Muhammad Mubarak Shah in Quran recitation. Sumaya bin Dawood. Sumaya bin Shamsuddin. Sumaya bin Shamsuddin. Fatima Shazana bin Abdul Hamid. Sumaya bin Shamsuddin. Fatima Shazana bin Abdul Hamid. Safaya Larifa bin Malik, Ijaza in Quran recitation. Tahira bin Bashir Ahmed. Tahira bin Bashir Ahmed. Suhaila bin Dawood. Suhaila bin Dawood. Nazima bin Raj Muhammad. Afrin Ihsana Muhammad Uthman.
Tasneem Farhana, daughter of Vichai Mohideen. Tasneem Farhana. Sajida Ibrahim. Saida Zuleha, daughter of Muhammad Sultan. Quranic Arabic course, Advanced Quran Arabic course, Illustrated Tajweed, Tajweed Implementation course. Saida Zuleha. Siha Rahmatullah, Advanced Arabic course. Muhammad Mahru, Advanced Arabic course and Master Arabic course. Muhammad Mahru. Muhammad Mahru, Sheikh Sharfuddin, Advanced Arabic course and Master Arabic course. Muhammad Mahru, Sheikh Sharfuddin, Advanced Arabic course and Master Arabic course. Arifa Abdul Aziz, Advanced Arabic course and Illustrated Tajweed course. அடுத்து ஜெயினபு கனி, மாஸ்டர் டிப்ளமோ. Fatima Farshana Muhammad Ismail, Master Arabic course. Mariam Gani, daughter of Jafar Ali. Jailani Nachia Faridin. Sarah Jasmine Jalaluddin. Jasmine Jafar. Jailani Nachia. Sarah Jasmine. Sarah Jasmine. Sarah Jasmine. Jasmine Jafar. Shakira Begum, Illustrated in Tajweed course. Shakira Begum. Tanzila Banu Hakim. Tanzila Banu Hakim, Illustrated Tajweed course. Sumaya Sultana Akbar Ali. Illustrated in Tajweed and Ajrumia Batch 1. Mansoora Begum. Mansoora Begum. Illustrated Tajweed course and Tajweed implementation course. Mansoora Begum. Barakat Nisa, Illustrated in Tajweed course. Asfa Rani. Illustrated in Tajweed course. Adila Fatima Jagir Hussain. Hamida Hasbi Rajab Nisha, Illustrated Tajweed course. Rajab Nisha and Hamida Hasbi, Illustrated Tajweed course.
Wahida Rifana Liaquat Ali. Illustrated Tajweed course. Dr. F. Ramiza Barvi, daughter of Muhammad Ali, illustrated Tajweed course. Ramiza Parveen, Dr. Ramiza Parveen. Parveez Muhammad, Raja Muhammad. Muhammad Irfan Zakir Hussain. Illustrated Tajweed course and Ajru Mian. Marjiya Taj Ajru Mian. Nargis Banu Ajru Mian. Arshia Begum Ajru Mian. Fahmun Nisa Tajweed implementation course. Shirin Bibi. அடுத்ததாக சிறப்பு விருதுகள் மாணவர்களிலிருந்து சுமையா தாவூத், இஜாசா இன் குர்ஆன் ரெசிடேஷன். ஆதிரா ரிஸ்வானா துஃபத்துல் அத்வால். ஆதிரா ரிஸ்வானா. Oh, mashallah. متميز ومشرف. شوية دور. يا. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷாஅல்லாஹ். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நன்றி உரை ஆல்ரெடி நம்ம பேசும்போது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டோம். ஆனால் ஒரு முக்கியமான 2 சகோதரிகள் பேரை சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். ஸ்பெஷலி நம்முடைய டீச்சிங் டீம்ல மாஷாஅல்லாஹ் டாக்டரேட் முடிச்சவங்க ஜைனப் காதர் சித்திகியா மாஷாஅல்லாஹ். நிறைய ஆலிமாக்கள் சமூகத்தில் இருந்தாலும் ஒரு சில ஆலிமாக்கள் மாஷாஅல்லாஹ் சகல துறைகளிலும் சிறப்பை பெற்று உண்மையிலேயே மிகப்பெரிய கல்வி சேவை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக மாஷாஅல்லாஹ் கல்வி சேவையில் தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருப்பவர். மிக சிறந்த ஒரு படிப்பாளின்னு அவங்கள சொல்லணும். நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அதே போன்று மரியாதைக்குரிய சகோதரி சித்தி வரிஃபா மாஷாஅல்லாஹ் ஒரு கல்வி புரட்சி என்பதை தாண்டி சீர்திருத்த பணியை பல ஆண்டுகளாக மாஷாஅல்லாஹ் சமூக மக்களுக்கு மத்தியில், குறிப்பாக தமிழ் சமூக பெண்களுக்கு மத்தியில் சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிற இருவரும் நமது பெண்கள் அமர்வை சிறப்பித்தது உள்ளபடியே மட்டற்ற மகிழ்ச்சி. ஆசிரியர்களை அல்ஹம்துலில்லாஹ் பாராட்டி விட்டோம். அதே போன்று அட்மின்கள் அவங்க தான் இந்த கோர்ஸினுடைய ஒரு உயிர் நாடின்னு சொல்லணும். ரொம்ப சிறப்பா மாஷாஅல்லாஹ் இந்த அகாடமியின் பணிகளை தங்களது இல்ல பணிகளை போல, அவங்க இல்ல பணிகளை கூட அவ்வளவு தூரம் செய்வாங்களான்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்கணும். ஆனா அதை விட சிறப்பாக மாஷாஅல்லாஹ் நமது அகாடமியின் உள்ள பணிகளை அவர்கள் உள்ளபடியே சிறப்பான முறையிலே அவர்கள் பார்த்து கொண்டார்கள். மேலும் மாஷாஅல்லாஹ் பிஹைண்ட் த ஸ்கிரீன் குறிப்பாக எனது சகோதரியின் கணவர் எங்களது மச்சான் சகோதரர் ரசூல் கான் அவர்கள், அவரது உழைப்பும் மிகப்பெரிய அளவில் இந்த அகாடமிக்கு இருந்திருக்கிறது. மேலும் பெயர் குறிப்பிட இயலாத அல்லது பெயர் குறிப்பிட மறந்த பலரும் மாஷாஅல்லாஹ் அகாடமியினுடைய செயல்பாடுகளில் தங்களுடைய பங்களிப்புகளை தொடர்ச்சியாக தந்து வருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது அகாடமியை சிறந்த முறையில் இன்னும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். இப்போது இந்த மதிப்புமிக்க அறிஞர்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதைப் போலவே எப்போதும் இன்ஷா அல்லாஹ் இந்த அறிஞர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஆசையை வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக. நமது எண்ணங்களை தூய்மையாக்குவானாக, நமது செயல்களை நேர்மையாக்குவானாக. எந்த கல்வியை நாம் கற்கிறோமோ கற்பிக்கிறோமோ அந்த கல்வியின்படி வாழக்கூடிய
இஹ்லாசான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தர வேண்டும். கல்வியை கற்பிப்பது பெரிய விஷயம்தான். ஆனால் இறுதி வரை உறுதியோடு அந்த கல்வி பாதையிலேயே பயணிப்பது ஆக பெரும் சாதனை. அப்படிப்பட்ட சாதனையாளர்களின் பட்டியலில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சேர்த்தருள வேண்டும். ஒன்ஸ் அகெயின் இங்கே வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரிய பெருமக்கள், பாடம் படித்து மாஷா அல்லாஹ் பட்டம் பெற்ற, சான்றிதழ்கள் பெற்ற கல்வி தேடும் மாணவ செல்வங்கள், அவர்களை மாஷா அல்லாஹ் அழைத்து வந்த அவர்களது பொறுப்பாளர்கள், அவர்களும் பாராட்டத்தக்கவர்கள். அவங்க எந்த வகையிலும் இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, ஆனா மாஷா அல்லாஹ் அவர்களது மனைவிமார்களையும் பெண் பிள்ளைகளையும் ஒரு பாதுகாப்பாக இங்கே கொண்டு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக மறந்த அவர்களையும் நாம் தனித்தனியாகத்தான் பாராட்ட வேண்டும். அப்படியே நம்ம பாராட்டிக்கிட்டு இருந்தா டைம் பத்தாது. அதனால் எல்லோருக்கும் சேர்ந்து ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா, வல்ல ரஹ்மான் உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தருவானாக என்று மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்து இந்த ஒரு மஜ்லிஸை, இந்த முபாரக்கான இந்த அமர்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.